நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது urbanization. ஆல்ரெடி மைக்ரேஷனோட ஃபேக்டர்ஸ் என்ன, டைப்ஸ் என்ன, கான்சிக்வன்சஸ் என்னன்றது பார்த்துட்டோம். இனி அர்பனைசேஷனில் என்னெல்லாம் பார்ப்போம்னா, அர்பனைசேஷன் என்ன, அதோட காசஸ், அது எதனால அர்பனைசேஷன் நடக்குது, அதுக்கப்புறம் அது எதனால தோன்றுச்சு, ஆரிஜின் அண்ட் அதோட க்ரோத் வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோட கான்சிக்வன்சஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன். Urbanization refers to the process of which there is an increase in the proportion of population living in towns and cities. So, urbanization அதிகமாக நடந்துச்சுன்னா அதில் என்ன முதல்ல பாதிக்கப்படும்னா இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் இருக்கும். மக்களோட ப்ரொபோர்ஷன், இந்த நிலத்தில் இவ்வளோ பேர் தான் வாழ முடியும் அப்படின்ற ப்ரொபோர்ஷன் லெவல் வந்து அதிகமாகும். எவ்வளோ இந்த ஏரியாவுக்கு இவ்வளோ தான் உணவு தேவைப்படும் அப்படின்றத வச்சுருந்துருக்கிறது வந்து எக்ஸீட் ஆகும். ஸோ இதுவும் அர்பனைசேஷன்ஸோட ஒன் ஆஃப் தி டிஃபெக்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அர்பனைசேஷனோட காசஸ், இதனால அர்பனைசேஷன்ஸ் அதிகமாக நடக்குது. ஸோ அர்பனைசேஷன் இஸ் ட்ரிவன் பை 3 factors: natural population growth, rural to urban migration, and the reclassification of rural areas into urban areas. அர்பனைசேஷன் நடக்கிறதுக்கான 3 காரணிகள் என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து நேச்சுரலாகவே அங்கே இருக்கிற அந்த பீப்புளோட பாப்புலேஷன் வந்து நேச்சுரலாகவே க்ரோ ஆனாலும் அது அர்பனைசேஷன் எதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு மைக்ரேட் ஆகி போகிற மைக்ரன்ஸ்னால ஏற்படுற அர்பனைசேஷன். மூணாவது, ரீகிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரூரல் ஏரியாஸ் இன்டு அர்பன் ஏரியாஸ். அதாவது ரூரல் ஏரியா நாளடைவில் அர்பன் ஏரியாவாக கன்வெர்ட் ஆகுறதுனாலையும் இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Present day urbanization includes changes in demographics, land cover, economic processes, and characteristics of geographic area. So present urbanization குள்ள காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டாங்க. டெமோகிராஃபிக்ஸ், அந்த லேண்ட் கவர், அங்கே இருக்கிற எக்கனாமிக், அவங்களோட டெவலப்மெண்ட்டோட அந்த ப்ராசஸ், இதனால கூட அர்பனைசேஷன்ஸ் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூ செக்ஷன்ஸ் நம்ம லாஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், origin and growth of global urbanization. Urbanization எதில் ஆரம்பிச்சிச்சு, அதோட growth இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதும் இதெல்லாம் பார்க்க போகிறோம். The process of urbanization in the world has a long history. Ancient period, the urban centers started developing through the prehistoric period before 1000 years. During this period, primitive man started demonstration of plants and animals. So இதுக்கு வந்து ஏன்ஷியன்டோட காலத்தை சொல்கிறாங்க. ஸோ ஏன்ஷியன்ட் லைஃப், நம்மளோட ஒரு ஹியூமன் லைஃப் எப்படி இருந்துச்சு, அப்போவே அர்பனைசேஷன்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது முன்னாடி நம்ம செடி கொடிகள், அனிமல்ஸ், இதுகளை தான் நம்பி இருந்திருக்கோம் ஏன்ஷியன்ட்ல. ஸோ அந்த சமயமுமே ஒரு இடத்துல அவங்களுக்கு சரியான உணவு கிடைக்கலன்னா அவங்க இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகதான் செஞ்சாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நாடோடிகளாட்ட மக்கள் வாழ்ந்தார்கள். அவங்களோட உணவு முறை, பழக்க வழக்கம் எல்லாம் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் அவங்க நாடோடிகளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் இதில் சொல்ல வர்றாங்க. இட் வாஸ் அ பீரியட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ஸ். அதான் பெர்மனண்ட்டாக ஒரு செட்டில்டு பிளேஸ் கிடைக்கிற வரைக்கும் அவங்க வந்து மைக்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. த ரிவர் வேலி ரீஜியன்ஸ் ஆஃப் த எகிப்ட், கிரீஸ் அண்ட் இந்தியா கேவ் ரைஸ் டு agrarian communities which eventually formed the urban communities and urban centers. The excess production of food grains was the major reason for urbanization. Urbanization-கான main reason பார்த்துக்கோங்க. You are in Babylon in Mesopotamia, Thebes and Alexandria in Egypt, Athens in Greece, Harappa and Mohenjo-daro in India were noted prehistoric cities of the world. ஸோ ஹரப்பா, மொஹஞ்சதாரோ வந்து இந்தியாவில் இருக்குது, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அது அழிஞ்சு போயிட்டு இருக்கிற ஒரு பிளேஸ். ஸோ அதையுமே இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது எக்ஸஸ் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து எங்கே இருக்குதோ அந்த இடத்துல தான் அதிகமாக மக்கள் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அதுதான் இதில் வந்து சொல்கிறாங்க. In ancient period, the increase in the number and size of urban centers occurred during 2 great colonizing periods of the Greeks and Romans. ஸோ அர்பனாட்டு அவங்க வாழ்கிறதுக்கான மெயின் ரீசனாட்டு இருக்கிறது தான் இது. ஸோ
ஸோ அந்த காலத்தில் வந்து கிரீஸ் அண்ட் ரோமன்ஸில் அது வந்து அர்பன் சென்டர்ஸ் வந்து அதிகமாக இருந்ததாட்டு சொல்லப்படுது. During the beginning of the 7th century itself, many cities were found near the Aegean Sea. During the Greek colonizing period, the expansion of trade promoted the growth of towns and cities. ஸோ அவங்களோட ஏரியாவை அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண அவங்களோட ட்ரேட், அவங்களோட வியாபாரத்தை அவங்க எந்த அளவு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்களோ அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுற பிளேஸ் தான் டவுனாகவும் சிட்டியாகவும் மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம், அதுதான் எங்கே அதிகமான வர்த்தகம் நடக்குது, எங்கே அதிகமான பணப்புழக்கம் நடக்குதோ அதுதான் சிட்டி, அதுதான் டவுன் அப்படின்னு ஏரியாவாக இருக்கும். இப்போ வில்லேஜஸில் பார்த்தா அந்தளவு மக்களும் இருக்காது, அந்த அளவு அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுதா, அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்குதான்னு பார்த்தா சிட்டி சைட்ஸை விட கம்மி தான். ஸோ எந்த இடத்துல இதெல்லாம் நடக்குதோ அதுதான் சிட்டிஸ் டவுன்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மிடிவல் பீரியட்ல எப்படி இருந்திருக்காங்க, இது வந்து ஏன்ஷியன் பீரியட்ல எப்படி இருந்திருக்காங்கன்னு சொன்னது தான் இந்த ரெஃபரன்ஸ். இனி வந்து மிடிவல் பீரியட் தான். It refers to the period after the 11th century. 11th centuryக்கு அப்புறம் உள்ளது தான் medieval period. During this period, the European countries increased their overseas trade, which played an important role in the revival of European towns and cities after a period of low development. அவங்க எந்த நேரம் ஓவர்சீஸ் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த இடம் தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்கு, அவங்களோட லோ டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. At the end of the 13th century, Paris, London, Geneva, Milan, and Venice were the important cities found in Europe. So, ஒரு சிட்டி, ஒரு டவுன் உருவாகணும்னா அங்கே வந்து ட்ரேடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பங்கு வகிச்சிருக்கு. எங்கே ட்ரேடிங் நல்லா நடந்து அவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம், ஒரு நல்ல ஸ்டெபிளைஸ்டாக அவங்க அங்கே டெவலப் ஆகிறாங்களோ அந்த இடம் தான் வந்து சிட்டிஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதில் கொஞ்சம் சிட்டிஸ் நேம்ஸ் சொல்லியிருக்காங்க: பாரிஸ், லண்டன், ஜெனீவா, மிலான் அண்ட் வெனிஸ். பாரிஸ், இப்போ இந்த சிட்டிஸ் எல்லாம் இப்போ பார்த்தா இதெல்லாம் ஹைஃபை சிட்டிஸாக இருக்குது இந்த காலத்தில். அப்போ வந்து அது அப்போ தான் சிட்டிஸாக மாறி இருக்கு. 13th centuryலாம் அப்போ சிட்டிஸாக மாறி இருக்கு. இப்போ வந்து ஹைஃபை டவுன்ஸ், வேர்ல்டில் இருக்கிற ஒன் ஆஃப் தி ஹைஃபை டவுன்ஸ் எல்லாம் லண்டன், பாரிஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. மாடர்ன் பீரியட், இது வந்து 17th centuryக்கு அப்புறம் உள்ளது நம்ம வாசம். This period starts from 17th century. It marks the third phase of development in urbanization. It's the third stage of development. First ancient பார்த்தோம், அப்புறம் medieval பார்த்தோம், இப்போ modern பார்த்தோம். The industrial revolution in the 19th century accelerated the growth of towns and cities. So 19th centuryல தான் அது வந்து அப்படியே ஸ்பீட் வேற லெவல்ல போயிருக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இதில் சொல்ல வராங்க. The Europeans with urban civilization gave birth to large number of new towns in North America and Soviet Union. So யூரோப்பியன்ல நடக்கிற கொஞ்சம் டவுன்ஸா இருந்தது இப்போ மல்டிபிள் டவுனா அந்த சென்ச்சுரிஸ்ல வந்து வளர்ந்துருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் எதுன்னு சொல்லணும்னா எக்கனாமிக் வெல்த். எங்க எக்கனாமிக் வெல்த் இருக்கோ, எங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அதுதான் சிட்டிஸ் டவுன்ஸாக இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தா சென்னைக்கு வந்தால் யாருக்குனாலும் வேலை கிடைக்கும், ஏன்னா அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் அது சிட்டியாக இருக்குது, அதனால தான் எல்லாருமே அங்கே தேடி போகிறாங்க. நெக்ஸ்ட் the modern means of transport, communication, the development of new trade routes during 19th century has strengthened the trade centers and the urban areas. சொன்னேன்னா அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட், அங்கே இருக்கிற கம்யூனிகேஷன், அங்கே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் அதை வந்து பெருசாக மாற்றுது, ஒரு சிட்டியாட்ட மாற்றுது. The latest development in the urbanization was noticed in the continent of Africa. Before 1930, Africa had towns only on its coasts, but now it has 50 towns with population exceeding 10 lakhs. Major cities in Africa are Cairo, Nairobi, Mombasa, Dula. இவ்வளோ இந்த சிட்டிஸ் எல்லாம் அவங்க வந்து எக்ஸாம்பிளாட்டு கொடுத்துருக்காங்க.
அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஆஃப்ரிக்காவில் வந்து அர்பனைசேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அந்த ஆஃப்ரிக்கா ரீஜியன்ஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. 1930க்கு முன்னாடி அவங்களுக்கு சிட்டிஸ் இருந்திருக்கு, ஆனால் பாப்புலேஷன் அந்த அளவு அந்த சிட்டிஸில் அதிகமாக இல்லை. பட் இப்போ அங்கே பாப்புலேஷன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Thus, in modern age, the accelerating urbanization is resulting in a redistribution of population throughout the world. பாப்புலேஷனை வந்து பேஸ் பண்ணி சிட்டிஸ் இருக்கு அப்படின்றது தான் லாஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. இப்போ வேர்ல்டு அர்பனைசேஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க, அந்த ரீஜியன்ல அர்பன் பாப்புலேஷனோட பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2018 படி எடுத்த சர்வே மூலமா தெரிய வர்றது. இவ்வளோ அர்பனைசேஷன்ஸ் வந்து இந்த ரேஷியோவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லைட்டாக பார்த்துக்கோங்க, பட் அந்த அளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கும்போது ஒவ்வொன்றையும் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். அப்புறம் வேர்ல்டு டாப் 5 சிட்டிஸ்ன்னு எடுத்து பார்க்கும்போது என்னென்ன சிட்டிஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். இதுவும் 2018 எடுத்த சர்வே மூலமா எடுத்த ரிப்போர்ட் தான். டோக்கியோ, டெல்லி, ஷாங்காய், மெக்சிகோ சிட்டி, அப்புறம் சாய்ப்லா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ட்ரியில் வந்து இதில் தான் பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் கான்சிக்வன்சஸ் ஆஃப் அர்பனைசேஷனோட கான்சிக்வன்சஸ் என்னென்னு பார்ப்போம். ஹவுசிங் அண்ட் ஸ்லம்ஸ், ஓவர் க்ரௌடிங், வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ் அண்ட் சானிடைசேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டிராஃபிக். இதெல்லாம் என்னதுன்னா, அர்பனைசேஷன் அதிகமாக ஆகுறதுனால இன்னொரு பக்கம் வரக்கூடிய சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸ்ங்கிற மாதிரி வச்சுக்கலாமே. Housing and slums. There is a lack of space for housing and a marked reduction in the quality of housing in the urban areas. Due to increase in population, this problem may increase in the years to come. A rapid rate of urbanization leads the development of slums. இதுதான் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அதிகமாக பாப்புலேஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பரான வீடு, ப்ராப்பரான ஸ்பேஸ் இருக்கிறது இல்லை. ஸோ இதனால தான் காலனைசேஷன் மாதிரி வரும். இதனால தான் ஸ்லம்ஸ் உருவாகும். ஸ்லம்ஸ்னால் என்ன, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நிறைய வீடு கிட்ட 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 கட்டியிருப்பாங்க. அதுவும் வீடோட சைஸ் பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்லம்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு வந்து மெயின் ரீசனாக இருக்கிறது வந்து பாப்புலேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்புலேஷன் எதனால் வருது? அர்பனைசேஷன்னால வருது. ஸோ அர்பனைசேஷனோட கான்சிக்வன்சஸில் ஒன் ஆஃப் த ரீசன் ஹவுசிங் அண்ட் ஸ்லம்ஸோட இன்க்ரீசிங் ரேட் ஆஃப் ஹவுசிங் அண்ட் ஸ்லம்ஸ் வச்சுருக்காங்க. ஏரி இருந்த இடத்துல எல்லாம் வீடு கட்டுறாங்க. இதெல்லாம் எதனால நடக்குது? ஓவர் பாப்புலேஷன், அர்பனைசேஷன். Overcrowding. Overcrowding leads to unhealthy environment in the urban areas. It also the cause for many diseases and deaths. So ஓவராக பாப்புலேஷன் இருக்குது. இதுவுமே அதே தான். ஓவர் பாப்புலேஷன்னால தான் ஹவுசிங் அண்ட் இதுவும் வருது. ஓவர் பாப்புலேஷனால தான் அன்ஹெல்தி வருது. ஏன்னா ஓவர் பாப்புலேஷன் இருக்கும்போது அங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஃபாஸ்ட்டாக எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். அதனால தான் அவங்களுக்கு வந்து ஹெல்த்தினஸ் வந்து அந்தளவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வாட்டர் சப்ளை. மீன்வாயில் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தண்ணி தேவைப்படுறதுன்ட்டு கண்டிப்பாக இருக்குதுன்னு செய்யும். தண்ணி, அங்கே இருந்து போகக்கூடிய ட்ரைனேஜ் எல்லாமே சஃபர் ஆகும். அது எல்லாமே ரொம்ப பாதிக்கப்படும் சொல்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி உண்மையான காஸ். No cities has round the clock water supply in the world. Drainage situation is equally bad. The removal of garbage is a Himalayan task for urban local bodies. உண்மை, எந்த இடத்துலையும் 24/7 உங்களுக்கு வாட்டர் சப்ளை இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காது. அது ஏதாவது சில இடங்கள்ல தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே தண்ணியை வந்து தாராளமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கே வந்து வாட்டர் வேஸ்டேஜும் இருக்கும். அதே மாதிரி இன்சஃபிஷியன்ட் வாட்டர் இன்னொரு ஏரியாவில் இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் தான் அவங்களுக்கு தண்ணி சப்ளை பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் கண்டிப்பாக வாட்டர் ஸ்கேர்சிட்டி கண்டிப்பாக இருக்கும் அந்த ஏரியாஸ். அதனால் வாட்டரை வந்து வாட்டர் சப்ளை ஒன் ஆஃப் தி மெயின் திங் விச் கெட்ஸ் அஃபெக்டட் while this urbanization and overpopulation is there in a particular place. இது ஒன் ஆஃப் த ரீசன். அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் இருக்காங்க.
ட்ரைனேஜ் கண்டிப்பாக இப்போ ஒரு சின்ன கிராமத்துலேயே ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணணும்னா அதில் வர்ற ஸ்மெல் அப்படி இப்படின்னு இருக்கிறதுல சிட்டிஸில் வந்து அதிகமாக வந்து அது வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அதே மாதிரி தான் கார்பேஜ் கலெக்ட் பண்ணுறது, ஒவ்வொரு வீட்டிலேருந்து வர டஸ்டர்ஸ், அதுவே சிட்டியோட பாப்புலேஷனுக்கும் அங்கே இருக்கிற ஏரியாஸ் பீப்புள்ஸ் அவங்களோட கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கார்பேஜஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கலெக்ட் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணுறதுலாம் ஒரு ஹியூஜ் ப்ராசஸ். Next, transportation and traffic. Lack of planned and adequate arrangements for traffic and transport is another problem in urban centers. The increasing number of two-wheelers and cars make the traffic problems worse. They cause air pollution as well. டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எந்த அளவு இதாக இருக்குன்னா, அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறதால அவங்களோட ஒர்க்குக்காக எதுக்குனாலுமே அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது கட்டாயத்தில் தான் இருக்காங்க. அது இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட இடத்துல அதிகமான வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் அதிகமான மக்கள் இருக்கிறதுனாலையும் அதனால வர்ற பொல்யூஷன்ஸ், அதனால வர்ற ஸ்மோக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அந்த இடத்த வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குது. நெக்ஸ்ட் அப்புறம் pollution. Towns and cities are the major polluters of environment. Cities discharge their entire usage and industrial effluents untreated into the nearby rivers. Industries in and around the urban centers pollute the atmosphere with smoke and toxic gases. ஸோ அந்த சைடில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பாக அதிகமான பாப்புலேஷன் சிட்டிஸில் நடக்குதா வில்லேஜில் நடக்குதான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சிட்டிஸ். ஏன்னா அங்கே பாப்புலேஷன்ஸும் அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற டிராஃபிக், அங்கே இருக்கிற டெவலப்மெண்ட்டான வெஹிக்கிள்ஸ்னால வர்ற ஸ்மோக்ஸ் எல்லாமே அது வந்து பொல்யூஷன் இருக்கிற இடமாட்டும் பார்க்குது. இதே இதில் இப்போ வில்லேஜில் அதனால இல்லைன்னு சொல்ல வரல, இருக்குது. ஆனால் அதிகமான அளவு யூஸ் பண்ண வரல, முடியலை, யூஸ் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு நான் சொல்லுவாங்க. இப்போ இந்த லெசனோட ஓவரால் ரீகேப் தான் கொடுத்துருக்காங்க. காமன் பேட்டர்ன்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் வந்து ரூரல் டு அர்பன் தான் நடக்குது. அப்புறம் மைக்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு எதனால எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரல், எக்கனாமிக், சோஷியல், கல்ச்சர், இது நம்ம டாபிக்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்தா மைக்ரேஷனோட டாபிக்ஸில் தான் இதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் அர்பனைசேஷன் தான். எதுக்கு அர்பனைசேஷன் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன், நேச்சுரல் growth ஆஃப் பாப்புலேஷன், ரீகிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரூரல் ஏரியாஸ் இன்டு அர்பன் ஏரியாஸ். இது நம்ம அர்பனைசேஷன் டெஃபினிஷன்லேயே பார்த்துருக்கோம். இந்த மூணு தான் அதோட ரீசன் சொல்லிட்டு. Problems of urbanization are mainly owing to overpopulation, inadequate infrastructure, industrial development, and increase in number of vehicles. ஸோ இதெல்லாமே இந்த லெசனில் பார்த்ததோட ஒரு ரீகேப். உங்களுக்கு வந்து ஒரு 4 லைனில் இந்த லெசனை எப்படி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி இதை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் க்ளாசரிஸ், நம்ம இது வரைக்கும் படித்த வேர்ட்ஸுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியலன்னா அது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து எல்லாமே புரிகிற மாதிரி தான் நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது வந்து அடிஷ்னலாக இருக்கும். மைக்ரேஷன் இடம்பெயர்தல், இமிக்ரேஷன்னா குடிபெயர்தல், இமிக்ரண்ட்னா குடிபெயர்பவர், இம்மைக்ரேஷன் குடியேற்றம். ஸோ இதெல்லாமே ஒன் ஆஃப் தி டேர்ம்ஸ், ஒவ்வொரு இதுக்கும் உள்ள டேர்ம்ஸை சொல்லியிருக்காங்க. புஷ் ஃபேக்டர்னா என்ன, புல் ஃபேக்டர்னா என்ன, டிரான்ஸ்ஹுமன்ஸ்னா என்ன, டிரான்ஸ்ஹுமன்ஸ் கால்நடையுடன் இடம்பெயர்வு. ஸோ அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் ஆடு மாடு எல்லாமே வச்சுருக்க முடிச்சுலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாடோடிகளாக மக்கள் வந்து மைக்ரேட் ஆகும்போது இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ தேட்ஸ் இட். இந்த வீடியோவில் இந்த லெசனை நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நல்லா படிங்க, ஒரு நல்ல ப்ரீ பிளான்டோட படிங்க. மனப்பாடம் பண்ணணும், மார்க் எடுக்கணுன்றதை தாண்டி இதுலேருந்து நம்ம என்ன லைஃப் லெசனை கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி படிங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம அர்பானைசேஷன், மைக்ரேஷன்ஸை பற்றி கற்றுருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன கற்றுருக்கோம், அதில் வந்து நம்மளுக்கு லைஃபுக்கு என்ன வருது அப்படின்ற மாதிரி கிளாஸிஃபை பண்ணி படிங்க. என்றைக்குமே இந்த லெசன் மறக்காது. அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்ஸ்.